இந்திய விடுதலை அடைஞ்ச பொழுது, சென்னை மாகாணம் கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ட உள்ளடக்கிய ஒரு மாகாணமா இருந்தது. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா. இந்த 4 ஸ்டேட்டும் ஒரே மாகாணமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சர்தார் எம்.கே. பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் ஒரு மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணுனுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ராஜாஜி இருந்தார். அப்போது சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களில் பயங்கரமான போராட்டம் தொடங்கியது. இந்த போராட்டத்தில் முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா, மங்களக்கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷீத்து என ஏராளமானோர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அத்தனை பேரையும் வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவலாங்காட்டு கோவிந்தராஜன், பழனி சிலையில் இருந்த மாணிக்கம் ஆகிய 2 பேருமே சிறையிலே இறந்து போயிட்டாங்க. அதனால் இது இந்த இது வந்து கைவிடுற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுக்கு சென்னை வேணும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் ஆந்திரா மாநிலம் பிரியுது அப்படின்னு சொன்னோன்னா, ஆந்திரா தலைவர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னையை எங்களுக்கு தலைமையிடமாக வேணும் அப்படின்னு அவங்க போராட்டத்தில் இறங்குனாங்க. ஆனால் நம்ம தலைவர்கள் வந்து அதை வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நீதிபதி வாஞ்சி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆந்திராவோட தலைநகரம் சென்னையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த போராட்டம் வலுக்க ஆரம்பித்து கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு அவர்கள் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு உறுதிமொழியை வெளியிட்டார். அதன்படி என்னென்னா, ஒரு நாட்டோடைய தலைநகரம் அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு அதை சொன்ன பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு சென்னையினும் ஆந்திராவுக்கு ஹைதராபாத்தினும் முடிவு பண்ணாங்க. அதனால தான் இவர்கள் என்ன சொல்லி போராடினாங்கன்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற அந்த உறுதிமொழி எடுத்ததுனால தான் இன்றைக்கி சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்குது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்?